அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் 6th சென்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்கே சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 12ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் அத்தியாயம் சமன்பாட்டியல் அப்படின்ற பாடத்துல இன்றைய வகுப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகள் பற்றி அறிதல், தலைகீழ் பல்லுறுப்புக்கோவைகளின் வகைகள் பற்றி அறிதல், தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகள் சார்ந்த சில முடிவுகளை தெரிந்து கொள்ளல், தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகளை தீர்க்கும் வழிமுறையை தெரிந்து கொள்ளல், இதுதான் இன்றைய நோக்கம். அதுக்கு நீங்க சின்ன வகுப்புல படிச்ச இந்த தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு தீர்ப்பதற்கு உதவக்கூடிய இயற்கணித சூத்திரங்களை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது x + 1/x the whole square is equal to x square plus 1/x square plus 2. அதே மாதிரி x minus 1/x the whole square is equal to x square plus 1/x square minus 2. அப்ப இதுல இருந்து x square plus 1/x square என்பது எதற்கு சமம் கேட்டா x plus 1/x the whole square minus 2 என்பதற்கு சமம். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சுன்னா இப்ப படத்துக்குள்ள போலாம். இப்ப முதல்ல தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை என்றால் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இப்ப எண்ணாம் படி ஒரு p of x அப்படின்றது ஒரு எண்ணாம் படியுள்ள ஒரு பல்லுறுப்புக்கோவை. அதை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவைன்னு எப்ப சொல்றோம் அப்படின்னு கேட்டா, p of x ஐ x power n into p of 1/x ன்னு எழுத முடிந்தாலோ, அல்லது p of x ஐ minus x power n into p of 1/x ன்னு எழுத முடிந்தாலோ அந்த பல்லுறுப்புக்கோவை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை என்று அழைக்கப்படும். இதுதான் வரையறை. சரிங்களா? இப்ப இந்த தலைகீழ் பல்லுறுப்புக்கோவையோட சமன்பாடோட வகைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொன்னா, ஒரு எண்ணாம் படி பல்லுறுப்புக்கோவையானது இந்த மாதிரி எழுத முடிஞ்சது. என்ன மாதிரி? p of x ஐ x power n into p of 1/x ன்னு எழுத முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அதற்கு பேர் முதல் வகை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை எனப்படும். அதே போல எண்ணாம் படி p of x என்ற ஒரு பல்லுறுப்புக்கோவையை p of x is equal to minus x power n into p of 1/x ன்னு எழுத முடிந்தால் அது இரண்டாம் வகை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை எனப்படும். ஃபர்ஸ்ட் வரையறையை பார்த்துக்குங்க. இந்த மாதிரி எழுத முடிஞ்சிச்சுன்னு சொன்னா தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை. அப்ப தலைகீழ் பல்லுறுப்புக்கோவையின் வகைகள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பல்லுறுப்புக்கோவை இந்த மாதிரி எழுத முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அது முதல் வகை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை. இந்த மாதிரி எழுத முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் இரண்டாம் வகை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை. இப்ப இந்த வரையறையில இருந்து உங்களுக்கு ஒரு வினா எழலாம். சார், எப்படி எனக்கு இது கஷ்டமா இருக்கு, ஒரு பல்லுறுப்புக்கோவை கண்டுபிடிக்கணும்னா அது முதல் வகையா இரண்டாவது வகையா கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு எளிய ஒரு தேற்றம் ஒண்ணு இருக்கு. அந்த தேற்றம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, ஒரு பல்லுறுப்புக்கோவையில முதலில் இருந்தும் இறுதியில் இருந்தும் சமதூரத்தில் உள்ள கெழுக்கள், அதாவது a என்னும் a நாட்டும் an - 1 a1, அதாவது பார்த்தேன்னு சொன்னா இதான் முதல் உறுப்பு, ஃபர்ஸ்ட்ல இருந்து உள்ள முதல் உறுப்பு, இது லாஸ்ட்ல இருந்து உள்ள முதல் உறுப்பு. அப்ப a என்னும் a நாட்டும் சமமா இருக்கணும். அதே மாதிரி முதல்ல இருந்து ரெண்டாவது இருக்கிற உறுப்பு என்னது? an - 1. அதே மாதிரி இறுதியில இருந்து ரெண்டாவதா இருக்கிற கெழு என்னது? a1. அப்ப அது ரெண்டு சமமா இருக்கணும். அப்ப முதலிலிருந்தும் இறுதியிலிருந்தும் உள்ள கெழுக்கள் சமமாக இருந்தால் அது முதல் வகை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை ஆகும். அதே போல முதலிலிருந்தும் இறுதியிலிருந்தும் உள்ள கெழுக்கள் எண்ணளவுல சமமா இருக்கு, ஆனா குறிகள் வேறு வேறாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் இரண்டாம் வகை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை. அப்ப வரையறையின்படி கண்டறிவதில் உங்களுக்கு சிரமம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த தேற்றத்தின் அடிப்படையில், எந்த தேற்றம்? இந்த தேற்றத்தின் அடிப்படையில் எளிதாக கண்டறிந்து விடலாம். ஒரு பல்லுறுப்புக்கோவையில முதலிலிருந்தும் இறுதியிலிருந்தும் உள்ள கெழுக்கள் சமமாக இருந்துச்சுன்னா, அதாவது சமதூரத்தில் உள்ள கெழுக்கள் சமமாக இருந்தால் அது முதல் வகை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை. எண்ணளவுல சமமா இருந்து குறிகள் வேறு வேறாக இருந்துச்சுன்னு சொன்னா அது இரண்டாம் வகை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை. இது தெரிஞ்சுக்கிதான் அடிப்படை. இந்த 5 மார்க் கொஸ்டின், 3ஆம் பாடத்தில் உள்ள 5 மார்க் கொஸ்டின்ல இதுதான் கேட்கப்படக்கூடிய வினா. இது வழிமுறை தெரிஞ்சுக்கங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் தீர்ப்பதில் சில முக்கிய முடிவுகள், தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகளை தீர்வு காண்பதற்கு பயன்படும் சில முக்கிய முடிவுகள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பாடத்திலேயே. சரிங்களா? முதல் வகையை சார்ந்த ஓர் ஒற்றைப்படை தலைகீழ் படி கொண்ட தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டிற்கு x = -1 ஒரு தீர்வாகும். இது உங்களுக்கு நிரூபணம்னா தேவையில்லை, முடிவுகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு தலைகீழ் பல்லுறுப்புக்கோவையோட படி ஒற்றைப்படையா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு எது ஒரு தீர்வா இருக்குமா? x = -1 என்பது ஒரு தீர்வாகும். அதே போல ஒரு ஒற்றைப்படை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவையானது இரண்டாம் வகையை சார்ந்ததா இருந்துச்சுன்னு சொன்னா அது x = 1 என்பது ஒரு தீர்வாகும். அதே போல ஒரு இரட்டைப்படை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை இரண்டாம் வகையை சார்ந்ததா இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு x = 1 மற்றும் x = -1 என்பன தீர்வாகும். அப்ப முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் வகை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவைன்னா என்ன? ஒரு பல்லுறுப்புக்கோவையில் முதலிலிருந்தும் இறுதியிலிருந்தும் சமதூரத்தில் உள்ள கெழுக்கள் எப்படி இருக்கும்? சமமா இருந்துன்னு சொன்னா முதல் வகை. எண்ணளவுல சமமா இருந்து குறிகள் வேற வேறையா இருந்துச்சுன்னு சொன்னா இரண்டாம் வகை. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கெழுக்கள் முதல்ல இருந்து இறுதியில இருந்து சமமா இருக்கு, அது ஒற்றைப்படையா இருந்துச்சுன்னு சொன்னா x = -1 ஒரு தீர்வு.
இரட்டைப்படையா இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இது இரண்டாம் வகையை சார்ந்ததா இருக்கு. ஆனா ஒற்றைப்படையா தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை அடைச்சுன்னா x is equal to 1 ஒரு தீர்வாகும். சரிங்களா? அந்த வகையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல இரட்டைப்படையா இருக்கணும், படி வந்து இரட்டைப்படையா இருக்கணும். ஆனா இரண்டாம் வகையை சார்ந்ததா இருந்துச்சுன்னு சொன்னா x is equal to 1 மற்றும் x is equal to -1 ஒரு தீர்வாகும். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு முடிவு, 0 என்பது ஒரு தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டிற்கு ஒரு தீர்வு ஆகாது அப்படின்றத நினைவில் வைத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டிற்கு ஆல்பா என்பது ஒரு மூலமா இருந்துச்சுன்னு சொன்னா 1/α என்பதும் ஒரு மூலமாகத்தான் இருக்கும். இதன் மறுதலை உண்மை அல்ல. அதாவது ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டிற்கு ஆல்பாவும் 1/ஆவும் மூலங்களாக இருந்தால் அது தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடாக என கூற இயலாது. சரிதாங்களா? அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுக்கு ஆல்பா என்பது ஒரு மூலமாக இருந்தால் 1/ஆவும் ஒரு மூலமாக இருக்கும். அதனால் இதன் மறுதலை உண்மை அல்ல. சரிதாங்களா? அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. இப்ப 2x³ - 9x² + 12x - 4 = 0ன்னு ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு இருக்கு. இதனுடைய மூலங்கள் பார்த்தா 2, 2, 1/2ன்னு வருது. அப்ப 2ன்னு ஒரு மூலம் இருக்குன்னு சொன்னா 1/2 அதோட தலைகீழும் மூலமா இருக்கு. அப்படி 2ம் 1/2 மூலமா இருந்துச்சுன்னு சொன்னா இது தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு அப்படின்னு சொன்னா இது தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு அல்ல. ஏனென்றால் முதலிலிருந்தும் இறுதியிலிருந்தும் உள்ள கெழுக்கள் சமமாகவோ அல்லது குறி மாறி மாறியே இருக்கான்னு கேட்டா அப்படி இல்லை. ஏனென்றால் இது தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு அல்ல. அப்ப அந்த மறுதலை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது ஒரு ஒற்றைப்படை தலைகீழ் சமன்பாடுனா படி ஒற்றை எண்ணா இருந்துச்சுன்னா ஒற்றைப்படை தலைகீழ் சமன்பாடு. ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டோட படி வந்து இரட்டை எண்ணா இருந்துச்சுன்னு சொன்னா இரட்டைப்படை தலைகீழ் சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடிப்படை. இப்ப வழிமுறைக்கு போயிடலாம். இந்த வழிமுறையை வந்து ஒரு சம் மூலமா பார்த்துடலாம் நம்ம. ஏன்னா முக்கியமான முடிவுகள் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அதை ஸ்கிரீன்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதை படிச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தடி டைரக்டா ஒரு சம்முக்கு போயிடலாம். இப்ப 3ஆம் படி கொண்ட ஒரு தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகளை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது என்ன வகைன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப வகைன்னு பார்த்தோன்னு சொன்னா இப்ப வகை 1 இருந்துச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா -1 ஒரு மூலமாக இருக்கும். -1 ஒரு மூலம்னு சொன்னா x+1 ஒரு காரணி. அப்ப அந்த முப்படி சமன்பாட்டை x+1 வகுத்துட்டோன்னு சொன்னா ஈவாக ஒரு இருபடி காரணி கிடைக்கும். அதை தீர்த்தன்னு சொன்னா 2 மூலங்கள் கிடைக்கும். அப்ப -1 அந்த நம்ம கண்டுபிடிச்ச 2 மூலம் மொத்தம் 3 மூலங்கள் எழுதிடலாம். இதே போல ஒரு முற்படி தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு வகை 2 சார்ந்ததா இருக்கு. வகை 2ன்னு என்ன, முதல்ல இருந்து ஆரம்ப கடைசியில் உள்ள கெழுக்களும் சமமா இருக்கு, ஆனா குறி மாறி மாறி இருக்கு. அப்படி இருந்தா வகை 2. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா 1 என்பது ஒரு மூலமாக இருக்கும். அப்ப 1 ஒரு மூலம்னா எது ஒரு காரணி, x-1 ஒரு காரணி. அப்ப அந்த கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவையை x-1 வகுத்துட்டோம்னு சொன்னா ஒரு இருபடி காரணி கிடைக்கும். அதை தீர்த்தோம்னு சொன்னா 2 மூலங்கள் கிடைக்கும். அப்ப 1 அப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச 2 மூலங்கள் மொத்தம் 3 தீர்வுகள் கிடைக்கப்பெறும். அப்படி ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. 7x³ - 43x² = 43x - 7 என்ற சமன்பாட்டை தீர்க்கன்னு சொல்றாங்க. இது திட்ட வடிவத்துல கொண்டு வரணும், எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுறோம். இப்ப பாக்குறோம், முதலில் இருந்தும் இறுதியிலிருந்தும் உள்ள கெழுக்கள் சமமா இருக்கு. இங்கே 7, இங்கே 7. இங்க இருந்து ரெண்டாவது உறுப்பு -43, அங்கிட்டு இருந்து வந்தான்னு சொன்னா ரெண்டாவது உறுப்பு -43. அப்ப இது முதல் வகையை சார்ந்தது. முதல் வகையை சார்ந்ததுன்னு சொன்னா -1 ஒரு தீர்வு. அப்ப இது ஒரு காரணி, காரணி தேற்றத்தின்படி x+1 ஒரு காரணி. அப்ப இந்த கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவை x+1 வகுத்துட்டோம்னு சொன்னா ஈவு வந்து 7x² - 50x + 49 கிடைக்குது. இதை தீர்த்துட்டோம், இருபடி சமன்பாடை தீர்க்கும் வழிமுறையை பின்பற்றி தீர்த்தன்னு சொன்னா 7,1/7 கிடைக்கப்பெறுகிறது. அப்ப therefore கொடுக்கப்பட்ட முப்படி பல்லுறுப்புக்கோவை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் தீர்வு -1 1/7,7 அப்படின்னு கிடைக்கப்பெறுகிறது. இதேபோல இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. 2x³ - 7x² + 7x - 2 = 0 இருக்கு. இதை பார்த்தோன்னே தெரியும், இது வந்து முதல்ல இருந்தும் இறுதியிலிருந்தும் உள்ள கெழுக்கள் முதல் நம்பர் இங்க 2 இருக்கு, இங்க -2 இருக்கு, இங்க -7, இந்த பக்கம் இருந்து ரெண்டாவது உறுப்பு +7. அப்ப எப்படி இருக்கு, எண்ணளவு சமமா இருக்கான குறி வேற வேற இருக்கு. அப்ப இது ஒற்றைப்படை 2ஆம் வகை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு. அப்ப இதுக்கு எது மூலமா இருக்கு, x = 1 என்பது ஒரு தீர்வு. அப்ப எது ஒரு காரணி, x-1 ஒரு காரணி. அப்ப x-1 வகுக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு பல்லுறுப்புக்கோவை வகுக்கிறதுக்கு 2 முறைகள் இருக்கு. டானா வகுத்தல் முறை, இன்னும் நீள் வகுத்தல் முறை இருக்கு. எந்த முறையில உங்களுக்கு வகுக்க தெரியுமோ அந்த முறையில பாத்துக்கோங்க. வகுத்துட்டோம்னு சொன்னா ஈவாக என்ன வரைக்கும் 2x² - 5x + 2 கிடைக்குது. அதை தீர்த்தோம்னு சொன்னா 2,1/2 அப்படின்னு என்ன 2 தீர்வுகள் கிடைக்கப்பெறுகிறது. அப்ப 3 தீர்வுகள் என்னென்னு கேட்டா 1, 2, 1/2 ஆகும். சரிதாங்களா? இதுதான் முப்படி தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடை தீர்க்கும் வழிமுறைகள். இப்ப நாற்படின்னு சொன்னாலே இது இரட்டைப்படைன்னு அர்த்தம். தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு அதை தீர்க்கக்கூடிய வழிமுறையை பார்க்க போறோம். இப்ப அந்த நாற்படியில வந்து அது முதல் வகையா இருக்கு அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யறேன்னு பாருங்க. முதல் இதை இருபுறம் என்ன செய்றீங்க, x² வகுக்கிறீங்க. சரிங்களா? நாற்படி முதல் வகை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடை எப்படி தீர்க்கிறதுன்னு கேட்டா
அந்த கொடுக்கப்பட்ட சமன்பாட்டோட இருபுறமும் எக்ஸ் ஸ்கொயரால் வகுக்கவும். சரிங்களா? அந்த மாதிரி வகுத்துட்டோன்னு சொன்னா அந்த சமன்பாடை வந்து அதுக்கடுத்து என்ன செய்யணுமா, ஒரு ஒழுங்குபடுத்துறோமா. எந்த வடிவத்துக்கு ஒழுங்குபடுத்துறோம்? a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 என்ற வடிவத்திற்கு ஒழுங்குபடுத்தவும். அந்த மாதிரி கண்டறிந்த பிறகு அதை என்ன செய்ய போறோம், அதுல ஒழுங்குபடுத்திய பிறகு அந்த u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு பிரதியிட்டுட்டோன்னு சொன்னா இது வந்து ஒரு இருபடி யூவில் ஒரு இருபடி சமன்பாடு கிடைக்கும். அதை தீர்த்தம்னு சொன்னா யூக்கு 2 மதிப்புகள் கிடைக்கும். அந்த யூக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு பிரதிட்டோன்னு சொன்னா அப்ப நமக்கு 2 இருபடி சமன்பாடு கிடைக்கும். அதை வந்து என்ன செய்யலாமா, தீர்த்துட்டோன்னு சொன்னா 4 மூலங்கள் கிடைக்கப்பெறும். அப்ப முதல் வகை நாற்படி தலைகீழ் சமன்பாடை தீர்க்கணும்னு சொன்னா நல்ல ஞாபகம், முதல் வகை அதுல எக்ஸ் ஸ்கொயரால இருபுறம் வகுத்துருங்க, அதை இந்த வடிவத்துக்கு மாத்துங்க. மாத்தின பிறகு எக்ஸ் பிளஸ் ஒன் பை யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் யூன்னு வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம், டீன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச எழுத்து என்னன்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சு பிரதிட்டீங்கன்னு சொன்னா இருபடி சமன்பாடு கிடைக்கும். அதை தீர்த்துட்டீங்கன்னு சொன்னா யூக்கு 2 மதிப்புகள் கிடைக்கும். திரும்ப யூக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு பிரதிட்டீங்கன்னு சொன்னா அதை குறுக்கு பெருக்கெல்லாம் பெருக்கி சொன்னா 2 இருபடி சமன்பாடு கிடைக்கும். அதை தீர்த்தா 4 மூலங்கள் கிடைக்கப்பெறும். சரிங்களா? இதுல முக்கியமான ஒரு குறிப்பு, எக்ஸ் பிளஸ் ஒன் பை அதாவது யூவோட மதிப்பு இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு தகா பின்னமா இருந்துச்சுன்னு சொன்னா, உதாரணமாக 10/3 தகா பின்னம்னு சொன்னா மேல ஒரு பின்னத்துல மேல உள்ள நம்பர் பெரிதாகவும் கீழே உள்ள நம்பர் சின்னதாகவும் இருந்துச்சுன்னு சொன்னா தகா பின்னம். அதை வந்து எப்படி எழுதலாமா, கலப்பு பின்னமாக எழுதலாம். கலப்பு பின்னமா இருக்கிறதுனா எப்படி எழுதலாம், 3 + 1/3 எழுதலாம். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் 3 + 1/3 எழுதணும்னு சொன்னா எக்ஸோட மதிப்பு 1/3 இருக்கும் அல்லது 1/3 இருக்கும். அப்ப இதுதான் விட எளிமையாக கண்டுபிடிக்கலாம். இது வந்து இதே ஒரு முழு எண்ணா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி தீர்க்க முடியாது. அதை நீங்க எல்சிஎம் எடுத்து குறுக்கு பெருக்கி இருபடி சமன்பாடா மாத்தி தான் பண்ணணும். பட் ஒரு தகா பின்னமா வந்துச்சுன்னு சொன்னா அதோட தீர்வு கண்டுபிடிக்கிறது மிக எளிய முறை. இதை பின்பற்றிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு தான் ஒரு குறிப்பா கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று பார்த்துடலாம். எடுத்துக்காட்டு 3.28 x⁴ - 10x³ + 26x² - 10x + 1 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க. இதுல பாக்குறோம், ஃபர்ஸ்ட் முதல் உறுப்பு என்ன இருக்கு, 1 இருக்கு, லாஸ்ட் உறுப்பு +1, ரெண்டாவது உறுப்பு -10, அங்கிட்டு இருந்து ரெண்டாவது உறுப்பு -10, இங்கிட்டு இருந்து மூணாவது உறுப்பு +26, அங்கிட்டு இருந்து மூணாவது உறுப்பு 26. அப்ப இது எப்படி இருக்கு, முதல் வகை இரட்டைப்படை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு. அப்ப என்ன செய்ய போறோம், இதை x² வகுத்துறோம். வகுத்துட்டு அதை நமக்கு தேவையான வடிவத்திற்கு ஒழுங்குபடுத்தி என்ன செய்யலாமா, இந்த மாதிரி மாற்றி எழுதலாம். x² + 1/x² - 10 × x + 1/x + 26 = 0. இதுல y = x + 1/x அப்படின்னு பிரதிடுறேன்னு சொன்னா அப்ப இந்த ஆர்வமூட்டல் பகுதியில் சொன்ன ஃபார்முலா x² + 1/x² எதுக்கு சமமா இருக்குன்னு கேட்டா x + 1/x whole square -2க்கு சமமா இருக்கும். அப்ப இது எதுக்கு சமம், y² - 2 - 10 × y + 26 = 0 வருது. இது சிம்பிளி பண்ணனா y² - 10y + 24 = 0 வருது. இதை நமக்கு தேவையான முறை காரணிப்படுத்தல் முறையில் இங்க போட்டிருக்காங்க. நீங்க சூத்திர முறையை பயன்படுத்தி கூட போட்டுக்கலாம். அப்ப yக்கு 2 மதிப்பு கிடைக்கப்படுகிறது. அப்போ y = 6 அப்படின்னு வச்சுட்டோன்னு சொன்னா, அதாவது yக்கு பதிலாக x + 1/x அப்படி = 6ன்னு வச்சுட்டோம். இதை பாருங்க, இது ஒரு முழு எண்ணா இருக்கு. இதை நம்ம முதல் சொன்ன குறிப்பு மாதிரி போட முடியாது. இதை நீங்க எப்பயும் போல இருபடி சமன்பாடா மாதிரி தான் என்ன செய்ய முடியும், x² + x/x = 6. அப்புறம் குறுக்கு பெருக்கி ஒரு பக்கமா கொண்டு வந்து ஒரு இருபடி சமன்பாடா மாத்தி அதை சூத்திர முறையை பயன்படுத்தணும்னு சொன்னா 3 + 2√1 கிடைக்கப்பெறுகிறது. இன்னொன்னு 3 - 2√1 கிடைக்கப்பெறுகிறது. அதே மாதிரி y = 4ன்னு எடுத்துட்டேன்னு சொன்னா 2 மூலங்கள், மொத்தம் 4 மூலங்களும் கிடைக்கப்பட்டாச்சு. சரிங்களா? அப்ப இதுதான் முதல் வகை நாற்படி தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடை தீர்க்கும் வழிமுறை. சரிதாங்களா? இப்ப அடுத்தது இரண்டாம் வகை நாற்படி இரண்டாம் வகை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு கேட்டா, இரட்டைப்படை இரண்டாம் வகை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டுக்கு 1, -1 என்பன மூலங்களாக இருக்கும் அந்த முடிவின் அடிப்படையில. சரிதாங்களா? அப்ப எதுக்கு காரணி அப்படின்னு கேட்டா x + 1 ஒரு காரணி, x - 1 ஒரு காரணி. அப்ப கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவைக்கு தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டுக்குள்ள ஒரு இருபடி காரணி என்னன்னு கேட்டா அது ரெண்டையும் பெருக்கியதுன்னா ஒரு இருபடி காரணி. ரெண்டையும் பெருக்குன்னா x² - 1 என்பது ஒரு இருபடி காரணி. அப்ப இந்த நாற்படி சமன்பாடு இருபடி காரணியால வகுத்துட்டோம்னு சொன்னா ஈவாக ஒரு இருபடி காரணி கிடைக்கும். அதை தீர்த்துட்டோன்னு சொன்னா ஒரு 2 சமன்பாடு கிடைக்கும், 2 மூலங்கள் கிடைக்கும். அந்த 2 மூலங்கள் பிளஸ் இந்த 1, -1 சேர்த்தா மொத்தம் 4 மூலங்கள் தான் கொடுக்கப்பட்ட தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலங்கள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று பாருங்க. பயிற்சி 3.5ல 5வது சம் x⁴ + 3x³ - 3x - 1 = 0. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இரட்டைப்படை இரண்டாம் வகை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு. இதுக்கு ஒத்து பார்த்தீங்கன்னா இதுல நடு உறுப்பு இருக்காது. சரிங்களா? அது 0x² வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு 1, -1 என்பது தீர்வாக இருக்கும். அப்ப x² - 1 என்பது இதனுடைய இருபடி காரணி.
அப்ப இந்த நாற்படி சமன்பாடு இருபடி காரணியில வகுக்கிறோம். நீள் வகுத்தல் முறையில போடணும்னு சொன்னா இல்லாத உறுப்புகளுக்கு எல்லாம் 0x போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்ட பிறகு வகுத்துட்டீங்கன்னு சொன்னா ஈவாக x² + 3x + 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த வகுக்கும் போது இந்த இடத்துல கழித்தல் குறி போடுவோம். இந்த இடத்துல இப்போ இடத்துல இல்லாம இருக்கு, நீங்க குறியை மாத்தணும். சரிங்களா? வகுத்து எழுதிட்டு குறி மாத்துவோம். குறியெல்லாம் மாத்தி எழுதணும்னு சொன்னா இந்த மாதிரி கிடைக்க வரும். அப்ப என்னுடைய தீர்வுகள் என்னென்ன அப்படின்னு சொன்னா அதாவது x² + 3x + 1 தீர்த்தன்னு சொன்னா -3 ± √5/2 வருது. அப்ப தேவையான 4 மூலங்கள் என்னன்னு கேட்டா 1 -1 -3 ± √5/2 ஆகும். சரிங்களா? அப்ப இதுவரை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகள் என்றால் என்ன, அவற்றை எவ்வாறு தீர்ப்பது என்பது பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பல்லுறுப்புக்கோவையற்ற சமன்பாடுகளை எவ்வாறு தீர்ப்பது மற்றும் டெஸ்கார்ட் விதி பற்றி பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் PSK. நன்றி, வணக்கம்.